84 நாள் கடினமாவும் ஒழுக்கமாவும் இருக்கிற பயணத்துல இன்னைக்கு நாள் ஒண்ணு. எழுந்த கையோட ஒரு வலுவான காப்பியை போட்டு சுறுசுறுப்புக்கு ஒரு குழு குளியல போட்டு முதல் வேலைக்கு தேவையான உணவை அளவெடுத்து பிரிச்சுட்டு புரதச்சத்தோட பகிர்ந்து சாப்பிடும் போதே பல சிந்தனைகள் மண்ண உள்ள ஓடினு இருந்துச்சு. அதை தூக்கி ஓரம் போட்டு நேற்று போட்ட வீடியோவை மோட்டிவேஷனா எடுத்துட்டு வேலைக்கு போயிட்டு காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நீண்ட நேர இடைவெளி இருக்கிறதுனால 2 முட்டையையும் ஒரு கொய்யா பழத்தையும் ஒரு பொட்டியில போட்டு தூக்கின வந்துட்டேன். ஒரு நல்ல சுத்தமான பிளாட்ஃபார்மா பார்த்து உக்காந்துட்டு அடுத்த 2 மணி நேரத்துக்கு தேவையான சக்தியை நிரப்பிட்டு சாப்பிட்டதை ஜீரணமாக்கிட்டு மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து வர 2 மணி நேரம் தான் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை. அந்த நெருக்கடியை விரட்டி அடிக்க உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தையும் புரதச்சத்தையும் லோட் பண்ணிட்டு பந்தயத்துக்கு தேவையான காட்சியை படம் எடுத்துட்டு 1 மணி நேரத்தை ஓட்டிட்டு படத்தொகுப்பு வேலையை முடிச்சுட்டு ஆபீஸ் ஒரு கொஞ்சம் இருந்தது அதை பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு இடைப்பட்ட நேரத்தில் பிரெட் பீனட் பட்டர் இறக்கிட்டு கோயிங் டு ஆபீஸ். வேலையை முடிச்சா வீட்டுக்கு விட மாட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசிய மொக்க போடுறானுங்க. அங்க டிம்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நேரத்தை வீணடிக்காம உடைய மாத்திட்டு இன்னொரு காப்பியை போட்டு ஜிம்க்கு சூட்டு. இன்னைக்கு நமக்கு முத்தலை தசை மற்றும் முப்புற தசைக்கான வகுப்பு. அப்படின்னா வேற எதுவும் இல்ல, ட்ரைசெப்ஸ் தான் அப்படி சொன்னேன். ஒர்க் அவுட் சத்திர விட்டு வீட்டுக்கு வந்துட்டு தசைக்கு தேவையான சக்தியை செலுத்திட்டு வெற்றிகரமா நாள் 1 முடிக்கிறேன். பாக்குறவங்க மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை டே 2 சந்திப்போம். பாய் பாய்.